Dear children, நம்ம இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருந்து யூனிட் 3ல பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி பார்க்குறோம். இந்த சாப்டர் நம்ம டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 170ல இருக்கு. இப்போ இந்த சாப்டர்ல நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் லைக் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இந்த கிளாஸஸ் எப்படி கிரியேட் பண்றது, ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, அப்புறமா கிளாஸஸ் வித் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபைனலா நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இந்த கிளாஸஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இப்போ நார்மலா தெரியும் பைத்தான் இஸ் an ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நார்மலா C++, ஜாவா மாதிரி பைத்தானும் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலே அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் கீ ஃபீச்சர்ஸ் வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதுல மெயின் பில்டிங் பிளாக் எதுன்னா கிளாஸ் தான். கிளாஸ் இஸ் த மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்னா எது வேணாலும் இருக்கலாம். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எவ்ரிதிங் இஸ் an ஆப்ஜெக்ட். எனிதிங் we can consider as an ஆப்ஜெக்ட். ஒரு பர்சனா இருக்கலாம், ஒரு பென்னா இருக்கலாம், ஒரு எரேசரா இருக்கலாம், ஒரு நோட்டா இருக்கலாம், மொபைலா இருக்கலாம். எனிதிங் we can consider as an ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இஸ் a collection of data and function. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு டேட்டா இருக்கும், ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ ஒரு பென் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இந்த பென்னுடைய இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்னுடைய கலர் என்னது, சைஸ் என்னது, லென்த் என்னது, காஸ்ட், பிராண்டு, இதெல்லாம் தான் டேட்டா, அதோட இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த பென்னை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரைட் பண்ணலாம். அதான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதான் ஆப்ஜெக்ட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன். கிளாஸ் இஸ் ஏ டெம்ப்ளேட் ஃபார் த ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் நம்ம பைத்தான்ல ஒரு கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கிளாஸ் டிஃபைன் பண்றதுக்கு இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ்னு ஒரு கீவேர்டு இருக்கு. இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸை டிஃபைன் பண்ணணும். A class is defined by using the keyword class. இப்போ கீவேர்டுன்னா தெரியும் ஆல்ரெடி ரிசர்வ்டு வேர்ட்ஸ். இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமிங் பர்பஸுக்காகவே யூஸ் பண்றதுக்கு சம் வேர்ட்ஸை ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ் தான் கீவேர்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம பர்பஸுக்காக யூசர் டிஃபைன் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எவ்ரி கிளாஸ் ஹேஸ் ஏ யூனிக் நேம் ஃபாலோடு பை ஏ கோலன். இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல 5 கிளாஸஸ் இருக்குன்னா 5 கிளாஸுக்குமே டிஃப்ரெண்ட் நேம்ஸ் யூஸ் பண்ணணும். சேம் நேம் வந்து மோர் தென் 1 கிளாஸுக்கு ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்போ அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். இதுதான் ஜெனரல் ஃபார்மட் டு டிஃபைன் ஏ கிளாஸ் இன் பைத்தான். இப்போ ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணும்போது அதை வந்து எண்ட்ஸ் வித் கோலன், அதான் ஃபாலோடு பை ஏ கோலன். இப்போ கிளாஸ் வந்து கீபோர்டு, கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். டீச்சர், ஸ்டூடெண்ட் ஆர் யுவர் நேம், எனி நேம் we can give it as a class name except reserved words, keywords. இப்போ ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணும்போது கண்டிப்பா அதை கோலன் கொடுத்து எண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிளாக் ஸ்டார்ட் ஆகும், அதாவது பாடி ஆஃப் த கிளாஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம C++, ஜாவா ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் கர்லி பிரேஸ்ல ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் கர்லி பிரேஸ்ல எண்ட் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இண்டென்டேஷன் கொடுப்போம். இண்டென்டேஷனா ஜஸ்ட் ஒயிட் ஸ்பேஸ், 2 ஸ்பேஸ், 4 ஸ்பேஸ், இந்த மாதிரி சம் ஒயிட் ஸ்பேஸ் கொடுப்போம். அதோட மீனிங் என்னன்னா பிளாக் இங்க ஸ்டார்ட் ஆகுது. அதோட நம்ம நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்க கொடுத்துக்கலாம். இதுதான் ஜெனரல் சின்டாக்ஸ் டு டிஃபைன் ஏ கிளாஸ் இன் பைத்தான். நெக்ஸ்ட் இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இன் ஏ கிளாஸ் டெஃபினிஷன் மே பி ஏ வேரியபிள் டிக்ளரேஷன், டிசிஷன் கண்ட்ரோல், லூப் ஆர் ஈவன் ஏ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இப்போ இங்க உள்ள ஸ்டேட்மெண்ட் சொன்னணும் வேரியபிள் டிக்ளரேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு டிசிஷன் கண்ட்ரோலா இருக்கலாம், இல்ல ஒரு லூப்பா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இங்க கிளாஸ், இங்க சாம்பிள் தான் நம்மளுடைய கிளாஸ் நேம். இப்போ இந்த கிளாஸை வந்து இங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம், கோலன் கொடுத்து எண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பிளாக் ஸ்டார்ட் பண்ண நம்ம இங்க 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இதான் இண்டென்டேஷன் சொல்றோம். இப்போ இந்த கிளாஸுக்கு கீழே 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம், எக்ஸ் அண்ட் ஒய்னு 2 வேரியபிள்ஸ். எக்ஸுக்கு 10 வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், ஒய்க்கு 20 ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை தான் கிளாஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். அதான் வேரியபிள்ஸ் டிஃபைன்ட் இன்சைட் த கிளாஸ் ஆர் கால்ட் கிளாஸ் வேரியபிள்ஸ். இப்போ ஒரு வேரியபிளை நம்ம கிளாஸுக்குள்ளாடி டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா அதை தான் என்ன சொல்லுவோம்னா கிளாஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். இப்போ கிளாஸுக்குள்ளாடிய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தோம்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கூட நம்ம ஃபங்க்ஷனை மெத்தட்ஸ் தான் சொல்லுவோம். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட் மெத்தட்ஸ்.
Next, class variable and methods are together known as members of the class. When the class variable saying method saying நம்ம அந்த class உடைய members னு சொல்லுவோம். The class members should be accessed through objects or instance of the class. இப்போ இந்த கிளாஸ்ல இருந்து இந்த வேரியபிள்ஸ் நம்ம டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த கிளாஸோட வேரியபிள்ஸ் நம்ம வெளியே ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் மூலமா தான் இந்த கிளாஸோட மெம்பர்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் the class members should be accessed through objects or instance of the class. A class can be defined anywhere in the Python program. பைத்தான் ப்ரோக்ராம்ல எங்க வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அதோட எக்ஸாம்பிள் தான் இது. இந்த above கோட், இந்த கோட்ல பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த கிளாஸ் இஸ் சாம்பிள். சாம்பிள் தான் கிளாஸ் நேம் and it has two variables, x and y வந்து two variables having the initial value 10 and 20. 10 வந்து x க்கு அசைன் பண்ணியிருக்கோம், y க்கு 20 அசைன் பண்ணியிருக்கோம். To access the values defined inside the class, you need an object or instance of the class. இப்போ இந்த வேரியபிள்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா கம்பல்சரியா ஆப்ஜெக்ட் மூலமா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த கிளாஸ் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.